ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் ஆகாம தடுக்கிறது எப்படி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏன் வந்து இந்த வீடியோ வந்து இப்ப போடுறேன் அப்படின்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில வந்து நான் வந்து சிக்கிறதுக்கு வந்து பார்த்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிக்கல. நான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி நடந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சேஃபா வந்து இருந்துக்கணும். அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போடுறேன். முக்கியமா ஏன் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றேன். வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர் மெயில் வந்து வரும். அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்றேன். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துக்குள்ள வந்து வந்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெயில் வந்து வந்துச்சு. அந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் மெயில் தான் அது வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து அந்த மெயிலை வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த மெயில் வந்து என்ன ஸ்பான்சர் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பான்சர், 𝐂𝐨𝐲𝐽𝐿. நீங்க வந்து இந்த பேரை கேள்விப்பட்டதுமே சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் 𝐂𝐵1. நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி, அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், போட்டோ எடிட்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 𝐂𝐵1 இந்த சாஃப்ட்வேர் பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் மட்டும்தான் தெரியும். வந்து பாத்தீங்கன்னா 𝐂𝐵1 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு. அந்த மெயில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்துட்டேன். இப்ப பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஸ்பான்சர் மெயில் வந்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரிஜினலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மெயிலே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம் அது வந்து ஒரிஜினல் மெயிலா இல்ல ஃபேக் மெயிலா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாம் மெயில் எல்லாம் வர்றதா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பாம் ஃபோல்டர்ல வந்து போயிடும். யூடியூபர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இமெயிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் ஃபோல்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் ஃபோல்டர்ல வந்து அந்த மெயில் வந்து போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயில் வந்து எனக்கு ஸ்பாம் ஃபோல்டர்ல வந்து வரல, பிரைமரி மெயில்ல தான் வந்துருந்துச்சு. ஓகே, அதுல வந்து ஒரு டிக் வந்து நான் போட்டுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து வரல, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் அப்படின்னு வந்து நம்பல. ஓகே, ஒரிஜினல்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக் வந்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபார்மட்டை வந்து பார்ப்பேன். இப்போ வந்து ஃபார்மட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாம் மெயிலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க ப்ரொமோட் வந்து பண்றீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $1000 தரேன், $10,000 தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டெக் சேனலுக்கு கூட அவ்வளவு டாலர் வந்து தரமாட்டாங்க. என்னைய மாதிரி சின்ன சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தரமாட்டாங்க. இந்த இவ்வளவு அமௌண்ட் வந்து தரமாட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மெயில் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி. ஆனா இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் இல்ல. ஒரிஜினல் ஸ்பான்சர் மெயில் மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக் வந்து போட்டேன். ஒரிஜினல் மெயில் மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, இன்ட்ரெஸ்டா இருந்தா இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிக் பண்ணமே ஓகே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மெயில் பண்ணிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெயில் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிங்க் எல்லாம் வந்துடும். ஸ்பாம் மெயிலா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மெயில் வருது அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் எல்லாம் வந்து வந்துடும். ஆனா இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஒரிஜினல் மெயில்னா இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து சம்மதம் அப்படின்னா நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க, இந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ஒரிஜினல் மெயில் மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகே, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கு போட்டு நான் ஓகே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்து ஒரு 2 நிமிஷம் ஒரு வேற வெப்சைட்குள்ள போயிட்டு மறுபடியும் இதுக்குள்ள வரேன். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை மெயில் வந்து வந்துருச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து 7 days வந்து ஃப்ரீயா தரோம், நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரொமோட் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் போய் பார்க்கல. என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் மெயிலே வந்து பாத்தீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனா உள்ள போய் அது என்ன எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்க்கல. இப்போ வந்து லிங்க் வந்ததுமே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், எப்பவுமே லிங்க் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் வந்து ஓபன் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட லேப்டாப்ல வந்து நான் வந்து எந்த லிங்கையுமே வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண மாட்டேன். எந்த லிங்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயிலை வந்து அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். என்னோட மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஃபார்வர்ட் பண்ணா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைலோட இமெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணதுமே என்னோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலோட இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து லாகின்ல இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற இமெயில் ஐடி தான் லாகின்ல வந்து இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அனுப்பிட்டு நான் அந்த இதுல போயிட்டு படிச்சு பாக்குறேன். ஓகே இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டேன். என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணவே உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ ஒன்று உறுத்திட்டு இருந்துச்சு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து டவுன்லோட் வந்து ஆகாது. டவுன்லோட் வந்து ஆயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 MB ஃபைல் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா வந்து தெரியல. டவுன்லோட் வந்து ஆயிட்டு இருக்கு. போனமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே இது வந்து ஏதோ இடிக்குது அப்படி சொல்லிட்டு உடனே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அந்த டவுன்லோட் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி டவுன்லோட் வந்து டக்குன்னு ஆயிடுச்சு. பாதி வந்ததுமே நான் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெயில வந்து மறுபடியும் செக் பண்ணேன். செக் பண்ணமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. மெயில் ஐடியை வந்து நான் பார்த்தேன். இந்த மெயில் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு டைரக்டா வெப்சைட் லிங்க் அப்படின்னு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயில் வந்துச்சுல அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே இது கேப்சர் ஒன் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கேப்சர் ஒன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் வந்து பண்ணேன். ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாம் மெயில் வருதுன்னா அது வந்து ஒரு கசாமுசா அப்படின்னு வந்து இருக்கும். நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான மெயில் மாதிரி தான் இருந்துச்சு. அதை நான் செக் பண்ணவே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே வெப்சைட் குள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் குள்ள வந்து நான் போனதுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வெப்சைட் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே கேப்சர் ஒன் அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்கு. போட்டதுமே கீழே வந்து பார்த்தேன் இன்னொரு அதிர்ச்சி வந்து இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டேனாலும் கீழே வந்து அபவுட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அபவுட் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கான லிங்க் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. சோசியல் லிங்க் எதுவுமே சோசியல் மீடியா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் மெயில், நல்ல வேலை நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா வந்து யூடியூப்ல போயிட்டு கேப்சர் ஒன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் யூடியூப் சேனல். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 சப்ஸ்கிரைப் வந்து இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 80,000 சப்ஸ்கிரைப் இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து எதுக்கு ப்ரொமோஷன் வர போறாங்க அப்படின்னு வந்து நினைச்சேன். ஓகே அப்ப நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே இது வந்து ஸ்பாம் மெயில் தான், ஒரு ஹேக்கரோட மெயில் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்படி வந்து பார்த்தோமே அப்புறம் ஒரிஜினல் வெப்சைட் ஒன்று இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேருக்கு ஒரிஜினல் வெப்சைட் வந்து இருக்கும்ல, அந்த வெப்சைட்குள்ள வந்து நான் போய் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து நான் வந்து போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நான் வந்து பழசு வந்து பார்த்தேன்ல, ஒரு ஃபேக்கான வெப்சைட் வந்து பார்த்தேன்ல, அந்த ஃபேக்கான வெப்சைட்டும் இந்த வெப்சைட்டும் HSL ஒரே மாதிரி தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபரெண்ட் வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரிஜினலோடதுல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா ஃபேக் வெப்சைட்டோடதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இமெயில் ஐடி அபவுட் எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து இப்போ வந்து அந்த 2 வெப்சைட்டையும் வந்து காமிக்கிறேன். நான் வந்து லிங்கை வந்து காட்டல. ஏன்னா நீங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, தெரியாம டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் வந்து லிங்க் வந்து காட்டல. அந்த வெப்சைட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரிஜினல் வெப்சைட்டையும் ஃபேக் வெப்சைட்டையும் வந்து காட்டுறேன். எப்படி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. சின்ன சின்ன டிஃபரெண்ட் வந்து இருக்கு. கொஞ்சம் டவுன்லோட் அந்த இடையில எல்லாம் உங்களுக்கு டிஃபரெண்ட் வந்து இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பாம் மெயில் தான். ஓகே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் டிக்குன்னு போட்டு வந்திருந்தேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாத்தி வந்து டவுன்லோட் வந்து பண்ணி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேக் வந்து ஆயிருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்நேரம் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல எல்லாமே லாகின்ல இருக்கு, எல்லாமே எல்இடி லாகின்ல இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ஹேக் வந்து ஆயிருக்கும். சப்போஸ் நான் இதில் ஃபோனில் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை வந்து இருந்திருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் வந்து எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணல, ஒரு டம்மி மெயில் தான் வந்து வச்சிருக்கேன். இது மாதிரி பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் வந்து வரும். பிரைமரி மெயிலே இப்போலாம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மெயில் வந்து போடுறேன். ஏன்னா யூடியூபர் இப்போ புதுசாக வந்திருக்கவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்பேம் மெயிலில் வந்து அது ஹேக்கரோட மெயில், பிரைமரி மெயிலில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரிஜினல் ஸ்பான்சர் மெயில் தான் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கில் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது வெயிட் பண்ணி அதுக்காண்டி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைவே நீங்கள் பண்ணுங்க. உங்களோட மெயிலில் வந்து ஏதாவது லிங்க் வருதுன்னா நீங்கள் வந்து அதில் கிளிக்கே பண்ணாதீங்க. நான் எடுத்த மாதிரி சப்போஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எடுத்த மாதிரி வேற ஃபோனில் அந்த லிங்கை வந்து எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டம்மி மெயில் ஐடி இருக்கிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் வராது. வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.